ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோளா பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. மைதா, ரவை, தயிர், சர்க்கரை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் கம்மியாகவும் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதெல்லாம் மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மெல்லமாக பிசைஞ்சு நல்லா கலரி விட்டுக்கணும். அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுக்கணும். பிசையும் போது கையில் கொஞ்சம் பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோன்னா அது ஒட்டுறது நின்றுடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். மாவை நல்லா அழுத்தி பிசையணும். அழுத்தி பிசைய தான் நல்லா சாஃப்டாக வராது மாவு. அப்புறம் பிசைஞ்சிட்டே இருக்கும்போது எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோன்னா கையில் ஒட்டாது. மாவு நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துடும். எண்ணெயை ஊற்றி பிசைய நல்லா இன்னும் சாஃப்டாகிட்டே இருக்கும். நல்ல மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா உருட்டி மேலே லைட்டாக எண்ணெயை ஊற்றி ஒரு காஞ்ச துணி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் அது நல்லா ஊறி நல்லா உப்பி வரும் மாவு. அந்த கேப்பில் இதுக்கு சைடிஷ் செஞ்சிடலாம். 2 ஸ்பூன் டீ தூள், 2 ஸ்பூன் ஓமம், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 5 மிளகு, பூண்டு கொஞ்சம் தட்டி அதில் போட்டுடணும். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, இதெல்லாம் ஒரு மூட்டை மாதிரி கட்டி துணியில் ரெடி பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் எதுக்கு போடுறேன்னா இதனுடைய ஃப்ளேவர் சன்னாவில் இறங்கி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மசாலாலாம் அந்த சன்னாவில் போடுறது. இதில் காட்டுற மாதிரியே நல்லா கட்டிக்கணும். இந்த மசாலாவெல்லாம் இந்த மசாலா மூட்டையை சன்னா வேக வைக்கும்போது அந்த குக்கரில் போட்டணும். சன்னாவை போட்டுட்டு இந்த மசாலா மூட்டையை போட்டுட்டு சன்னாவும் மசாலா முழுகிற அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி அந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டு குக்கர் விசில் வச்சிடணும். ஒரு 6-7 விசில் சிம்மிலேயே வச்சு நல்லா வேக வச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம், தனியாத்தூள், சீரகத்தூள், வெறுமிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, சன்னா மசாலா, தக்காளி, கஸ்தூரி மேத்தி. தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஓமம் போடணும். ஓமம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடணும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் ப்ரௌனாக வந்தால் போதும். நல்லா ப்ரௌனாக வரணும்னு இல்லை, வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினாவே போதும். கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். வதங்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடணும். வெங்காயத்தில் சீரகத்தூள், நம்ம எடுத்து வச்ச மசாலா தூளுங்களை ஒன்றா உள்ளே போட்டுடணும். மசாலா போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கும், இல்லைன்னா கரிஞ்சிரும். சிம்மில் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் சிம்மிலேயே போட்டு நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் சிம்மிலேயே வச்சு நல்லா பொறுமையாக வதக்கணும். அதை வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கதை அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிதமான சூட்லேயே இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும்
கிண்டி விட்டுட்டு இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க சன்னாவை நம்ம இதில் போட்டுடணும். 3/4 இதில் போட்டணும். ஒரு 1/4 தனியாக எடுத்து வச்சு அதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அந்த சன்னாவை சிம்மில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் சன்னாவில் நல்லா மசாலா ஏறி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சன்னாவை கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். கொதிச்சு வரும்போது ஓம வாசனை நல்லா இருக்கும். இப்போ இது கூட நம்ம சன்னா அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டை இது கூட போட போகிறோம். அப்போ தான் கிரேவி நல்லா கட்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. பேஸ்ட் அந்த போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். கீழே காட்டுற மாதிரி நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டோன்னா 5 நிமிஷம் மூடி போட்டு அதை மூடி வைக்கணும். மூடி எடுத்துட்டு இப்போ கிண்டி விடணும். நல்லா சிம்மிலேயே வச்சாச்சு. இப்போ நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க சோளாப்பொரி மாவு ரெடி ஆகிருக்கும். வாங்க சோளாப்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவு கொஞ்சம் குட்டி குட்டி பாலாக உருட்டி தனியாக வச்சுக்கணும். இது உருட்டுற நேரத்தில் கடாய் வச்சு கடாயில் எண்ணெயை ஊற்றிடணும். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும். நல்லா சூடாகணும் எண்ணெய். ஃபஸ்ட்டு மாவு அதில் வச்சு கையில் கொஞ்சமாக தட்டிட்டு அப்புறம் பூரிக்கட்டையை வச்சு உருட்டணும். அது உருட்ட அது அழகாக விரித்து கொடுத்துட்டு வரும். எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு நம்ம அந்த பூரி மாவை உருட்டிக்கலாம். சோளாப்பொரி மாவை அப்போ தான் எண்ணெயில் போட்டோன்னா நல்லா உப்பி நல்லா அழகாக வரும். இப்போ உருட்டியாச்சு. இதை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டோன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அதுக்குள்ளே எடுத்துடணும். அப்போ தான் சோளாப்பொரி சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். சோளாப்பொரி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க சன்னா மசாலையை வச்சு பரிமாறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.